சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 17 வருடங்களாக சிறைச்சாலையில் தந்தை தாயுமின்றி போராடும் ஆனந்த் சுதாகரனின் பிள்ளைகள். கருப்பு ஜூலையின் முக்கிய சூத்திரதாரிகள் அம்பலமாகும் உண்மைகள். புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு. தேசப்பந்துவுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள முக்கிய நடவடிக்கை. பிரித்தானியாவில் கருப்பு ஜூலை தினம் அனுஷ்டிப்பு. 16 தமிழ் இளைஞர்கள் விடுதலை, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்தவர் சடலமாக மீட்பு. தாவடி கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது. யாழில் வீதியோர வியாபார நிலையங்களை அகற்ற நடவடிக்கை. யாழ் செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். 2008 கிளிநொச்சி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஆனந்த் சுதாகரன் 2017 வழக்கு முடிவில் ஆயுள் தண்டனை பெற்றார். தற்போது 17 வருடங்களாக மெகசன் சிறைச்சாலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஆனந்த் சுதாகரனின் 36 வயதான மனைவி யோகராணி 2018 உயிரிழந்த நிலையில் தாயுமின்றி தந்தையுமின்றி அவரின் 2 பிள்ளைகள் தற்போது வரை தனித்து வாழ்ந்து வருகின்றனர். அத்துடன் ஆனந்த் சுதாகரை மனைவியின் மரணச்சடங்குக்கு அழைத்து வந்தபோது அவரின் மகள் சிறைச்சாலை பேருந்தில் ஏறிச் செல்ல முயற்சி செய்தமை தற்போது வரை யாராலும் மறக்க முடியாது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் உள்ள அரசாங்கத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை குறித்த மக்களின் நம்பிக்கை பெரிதும் அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் இத்தனை வருடங்களாக தாய் மற்றும் தந்தையின்றி வலி சுமந்த பிள்ளைகள் தற்போதைய அரசாங்கமாவது தமக்கு நல்வழி காட்டுமா என்று நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 1983 நடந்த ஜூலை இனப்படுகொலையின் முன்னணியாக செயற்பட்டவர் சஜித் பிரேமதாசவின் தந்தையாரான ஆர் பிரேமதாசா என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் 1983 நடந்த ஜூலை இனப்படுகொலை அன்றைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனவால் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு கலவரம் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு கிடையாது. காரணம், யாருக்கும் உண்மை தெரியாது. அந்த கலவரத்துக்கு முன்னணியாக செயற்பட்டவர் ஆர் பிரேமதாச. அவர்களால் தான் தமிழ் மக்களின் அனைத்து வீடுகளும் தேடி தாக்கப்பட்டதுடன் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுடன் தங்களால் போராட முடியாததால் இங்குள்ள மக்களை தேடி தேடி அழித்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. ஆலோசனையின்றி கொள்கையில் முரண்பாடுகள் மற்றும் மாணவர்கள் மீது ஏற்படக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை இது சுட்டிக்காட்டுகிறது. இது தொடர்பில் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவிக்கையில், தொழிற்சங்கம் சீர்திருத்தங்களை முற்றிலும் எதிர்க்கிறது. இந்த சீர்திருத்தங்களில் புதிதாக எதுவும் இல்லை. அவை முன்பே விவாதிக்கப்பட்டுள்ளன. கல்வி அமைச்சு வகுப்பளவை 30 மாணவர்களாக குறைப்பது பற்றி பேசுகிறார். ஆனால் இந்த ஆண்டு அவர் வெளியிட்ட சுற்றறிக்கையில் ஒரு வகுப்புக்கு 40 மாணவர்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது எப்படி? சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிர்வாகம் அல்ல, தேசிய கல்வி ஆணைக்குழுவை வரைவு செய்ய வேண்டும். அந்த நிறுவனத்துக்கு மூலோபாய தொலைநோக்கு பார்வை இல்லை. இந்த சீர்திருத்தங்களை வரைந்த குழு தேசிய கல்வி நிறுவனத்தில் உள்ளது. அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை. பாடசாலையிலிருந்து இடைவிலகல் பற்றி ஜனாதிபதி பேசினார். ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த தன்னிச்சையான முடிவுகளை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது குறித்து முக்கிய விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற குழுக்கள் குறிப்பிட்டுள்ளது. இந்த விவாதம் எதிர்வரும் ஆகஸ்ட் 5 இடம்பெறவுள்ளது. 2002 ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் பிரிவு 17 கீழ் இந்த விவாதம் நடத்தப்படவுள்ளது. இலங்கையில் சட்டமுறையாக்கத்தில் கொந்தளிப்பான காலகட்டத்தில் காவல்துறை அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தென்னக்கோன் தனது நடத்தை மற்றும் தலைமைத்துவம் குறித்து பெருகி வரும் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளார். இந்நிலையில் அவருடைய நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட விசேட குழு அண்மையில் சபாநாயகரிடம் தமது அறிக்கையை கையளித்தது. இந்த குழு தேசப்பந்து தென்னக்கோன் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கு குற்றவாளி என்று கண்டறியப்பட்டதாக தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய குறித்த அறிக்கையின் பரிந்துரை தொடர்பில் நாடாளுமன்ற விவாதம் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் கருப்பு ஜூலை நினைவு தினம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. நேற்று மதியம் 1 மணி முதல் 4 மணி வரை காஸ்கோவின் 24 ஜோர்ஜ் சதுக்கம் 3வது மாடி TBUVG வளாகத்தில் நடைபெற்றது. கருப்பு ஜூலையை நினைவு கூறும் முகமாக தமிழ் மக்களின் இனப்படுகொலை எடுத்துக்காட்டும் பாடல்கள் மற்றும் உரைகள் நிகழ்த்தப்பட்டன. அத்துடன் கருப்பு ஜூலை இனப்படுகொலைக்கு எதிராக லண்டனில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 16 தமிழ் இளைஞர்களும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. 2017 முதல் 2020 வரை யாழ்ப்பாண பூநகரி மற்றும் பருத்தித்துறை பகுதிகளில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கவும் 2018 முதல் 2020 வரை ஆயுதங்களும் வெடிபொருட்களும் சேகரித்ததற்கும் 16 தமிழ் இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இது தொடர்பாக சட்டமா அதிபர் அவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்தார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் குற்றச்சாட்டு யாழ்ப்பாண பிராந்தியத்தில் நிகழ்ந்தவை என்பதால் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் இல்லை என்று வாதிட்டனர். அவர்களின் வாதத்தை ஏற்ற நீதிபதி மகேஷ் வீரமன் குற்றச்சாட்டு இருந்த போதிலும் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குட்படாத நிலையில் வழக்கை தொடர முடியாது என்று தெரிவித்தார். எனவே குற்றச்சாட்டிலிருந்து அந்த 16 இளைஞர்களையும் முற்றிலும் விடுதலை செய்ய நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். கனடாவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் நேற்று யாழ்ப்பாண குருநகர் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மரியதாசன் வயது 63 என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபரின் 3 பிள்ளைகளும் மனைவியும் கனடாவில் வசித்து வருகின்றனர். அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கனடாவில் இருந்து அவருடைய மச்சான் முறையானவரோடு யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். யாழ்ப்பாண குருநகர் பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டில் தங்கியிருந்த போது அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் நேற்று பிற்பகல் அவரின் வீட்டுக்கு சென்ற மச்சான் அவர் சடலமாக இருப்பதை அவதானித்த நிலையில் யாழ் காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளார். அவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருகின்றார். சாட்சிகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் நிறைப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மண்டிதீவு பகுதியில் வைத்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டுள்ள அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமுற்ற குடும்பஸ்தர் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்தார். சுதுமலை மத்தி மானிப்பாயைச் சேர்ந்த சர்வேந்திரன் 45 வயதுடையவரே படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கரையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றது. இதன்போது காயமுற்ற நபர் மயக்கமடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பில் சந்தேக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படாத போதும் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் படுகாயமடைந்தார். இச்சம்பவம் நேற்று நந்தாவிலம் ஆலயத்துக்கு அருகாமையில் இடம்பெற்றது. மதுபோதையில் இருந்த இருவருக்கிடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இந்நிலையில் கூறிய ஆயுதத்தால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றார். இதையடுத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசேட அதிரடிப்படைக்கு தகவல் வழங்கப்பட்டது. பின்னர் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து குறித்த நபரை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக காணப்படும் தற்காலிக வியாபார நிலையங்களை அகற்றல் செயற்றிட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்புறத்தில் நடைபாதையில் உள்ள வியாபார நிலையங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்காலிக வியாபார நிலையங்களை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடும் அத்தனை வியாபார நிலையங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கைகளை நல்லூர் பிரதேச சபை மேற்கொண்டுள்ளதாக தவிசாளர் மயூரன் தெரிவித்தார். அதன் பிரகாரம் குறித்த நடைபாதையில் தற்காலிக வியாபார நிலையங்களை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற அத்தனை வியாபார நிலையங்களையும் எதிர்வரும் 30/7/2025 புதன்கிழமைக்கு முன்னர் அகற்றுமாறும் அதை மீறி வியாபாரங்களில் ஈடுபடுகிறவர்களின் அத்தனை வியாபார நிலைய பொருட்களும் எதிர்வரும் 30 சபையால் கையகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்றைய தினம் 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சிறிய போத்தலும் சிறிய இரும்பு உருண்டைகளும் மீட்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்று 19வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 2 மனித புதைகுழிகளில் இருந்து நேற்றைய தினம் 9 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.